மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் நாளை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணியளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது நாகையிலிருந்து தென்கிழக்கே 880 கிலோமீட்டர் தூரத்திலும், சென்னையின் தென்கிழக்கே 1050 கிலோமீட்டர் தூரத்திலும் நிலை கொண்டுள்ளது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறலாம் என்றும், அதற்கு அடுத்த 2 நாட்களில் தமிழ்நாடு, இலங்கை கடற்கரையை நோக்கி நகரலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இன்று நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் மிக கனமழையும், மயிலாடுதுறை, சிவகங்கை, கடலூர், அரியலூர் மற்றும் காரைக்காலில் கனமழையும் பெய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நாளை மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்காலில் அதி கனமழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் புதுவையில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை கனமழையும், நாளை மறுநாள் கடலூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் அதி கனமழையும் பெய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னையில் நாளை மறுநாள் முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் வரக்கூடிய 28ஆம் தேதி மிக கனமழை பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாக்கியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் சென்னையில் ஒரு சில இடங்களில் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். அவருடன் நம்முடைய செய்தியாளர் தமிழரசு நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்த டிப்ரெஷன் சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மழையை கொடுக்கும். ஆமாம், தற்பொழுது நிலவரப்பில் பார்க்கும்போது 28, 29 தேதிகளில் ஓரளவுக்கு மழை கொடுக்கறதுக்கான கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. மாற்றங்கள் நிகழ்கிறதா என்பதை தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். அதே போல உள் மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு. தற்பொழுது உள் மாவட்டங்களுக்கான வாய்ப்பு குறைவு. இந்த சிஸ்டம் கடந்து போனால் உள்பகுதியில் கடந்து பெரும்பாலும் இது கடலோர பகுதிகளில் ஒட்டி தான் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். மாற்றங்கள் நிகழ்ந்து உள்பகுதியில் சென்றால் உள்ள மழை உண்டு. தற்போது நிலவரப்படி பெரும்பாலும் கடலோர மாவட்டங்களுக்கு தான் மழை இருக்கிறது. அதை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தான் மழை இருக்கிறது. சார், இப்போ இந்த புயல் ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களில் இதற்கு முன்னாடி கஜா புயல் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இப்போ அதி கனமழைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கீங்க. இது எவ்வளவு சென்டிமீட்டர் மழைக்கு மேல இது பதிவாக வாய்ப்பு இருக்கு? குறிப்பாக ஒவ்வொரு இடத்திலும் அதாவது ரேஞ்சில் தான் நம்ம வச்சிருக்கிறோம். 6லிருந்து 12 சென்டிமீட்டர் கனமழை, 12லிருந்து 20 சென்டிமீட்டர் கனமழை, 20 சென்டிமீட்டருக்கு மேலே போனால் அதிக கனமழை. அதிக கனமழைக்கான வாய்ப்பு கொடுக்கும்பொழுது எல்லா பகுதிகளிலும் அதிக கனமழையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா இதுவும் இருக்குது. ஒவ்வொரு பகுதியில் ஓரிரு இடங்களில் அந்த மாதிரி அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கலாம். மற்றபடி மழைகள் பரவலாக சில அந்த ஒரு காற்றழுத்த மண்டலம் கிட்ட இறங்கும் பொழுது சில பகுதிகளில் மிதமான மழையாக இருக்கும், சில பகுதிகளில் சற்று பலத்த மழை இருக்கும், சில பகுதிகளில் அதிக மழையாக இருக்கும். எல்லாம் கலந்து ஒரு சூழ்நிலையாக இருக்கும்.